அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், as per the latest amendment to Banking Regulation Act, how many persons can be added as a nominee to a bank account அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வந்து வரப்போகுது சரிங்களா. அந்த ஆக்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை நம்ம நாமினியா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்க முடியும் அப்படின்னா 4 பேரை வந்து வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ 4 மெம்பர்ஸ் தான் நமக்கு நாமினியா இருக்க முடியும். அடுத்தது, the tenure of directors of cooperative banks has been increased to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸோட டைரக்டர்ஸ் இவங்களோட முன்னாடி 8 இயர்ஸா இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ அதை 10 இயர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரியா. 10 இயர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர் சரியா. 10 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி will be set up in இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி ஓகேங்களா. கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி குஜராத்ல இருக்கக்கூடிய ஆனந்த் அப்படிங்கிற இந்த சிட்டில வரப்போகுது. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் திரிபுவன் காஷிபாய் பட்டேல், த ஃபவுண்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் டைரி ஜெயிண்ட் அமுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டிக்கு திரிபுவன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி தான் பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏன் திரிபுவன் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அமுலோட ஃபவுண்டர் அவரோட நினைவாக தான் திரிபுவன் காஷிபாய் பட்டேல் அவர் பேர், அவரோட நினைவாக தான் இந்த கோஆபரேட்டிவ் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது, which one of the following act is proposed to be amended by the banking laws amendment bill அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆக்ட் எல்லாம் அமெண்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆக்ட் 1934, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மூணுத்தையுமே அமெண்ட் பண்ண போகுது. ஸோ ஆல் தி அபவ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, வாட் இஸ் த நியூ த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் ஷேர் ஹோல்டிங் ஃபார் டைரக்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டர்ஷிப் ஷேர் ஹோல்டிங் எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 lakhல இருந்து 2 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் சரிங்களா. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.